அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் நீச்சகதியில் சஞ்சரித்த புதன் வக்ரம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் வக்ரம் பெறுவது மட்டுமல்லாது வலுவிழந்த நிலையில் சப்தம பார்வையை விரயஸ்தானத்தில் பதிக்கிறார். எனவே விரய செலவுகளும் தாறுமாறாக அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார். ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் வலுவிழந்து இருந்தாலும் கூட புதன் மட்டும் மிக வலுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள், தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் புதன் வலுவாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆற்றலை வலுவாக கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்தான் புதன். எனவேதான் புதனின் அமைப்பும் மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புதன் ஏற்கனவே வலுவிழந்து நீச்ச நிலையில் தனது நீச்ச ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மேலும் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று திரும்புகிறாருங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. புதன் சாதகமாக இருந்தால் எப்படி மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதோ அதே போன்று புதன் சாதகமற்று வலுவிழந்து இருக்கும் போது நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். எனவே உணர்ச்சி வசப்படுதலும் ஆழ்ந்த சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையாலும் பாதிப்பு, ஓவர் கான்பிடன்ட் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். முன்கோபம், எடுத்தோம் கவர்த்தோம் என பணிகளை மேற்கொள்ளுதல், பதட்டமடைதல், அதிக சந்தோஷம், அதிக கவலை, அதிக துக்கம், அழுகை, சிரிப்பு போன்ற பல்வேறு விதமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அறிவுபூர்வமாக செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாகவும் சில தேவையில்லாத செயல்பாடுகள், வாக்குவாதங்கள், மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக புதன் வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக ஏற்படுகிறது. அதிலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் மாறியிருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் இருக்கிறான். அவன் வைர வியாபாரியாக பார்க்கப்படுகிறான். தன்னிடம் இருக்கக்கூடிய வைரங்களை பதுக்கி வைப்பதற்காக சர்க்கரை வடிவத்தை விட சற்று கொஞ்சம் பெரிய வடிவமாக வைரத்தை வைத்து மனிதர்கள் உண்ணக்கூடிய பிஸ்கட்டில் கலந்து வார்த்தெடுத்து உணவுப் பொருள் போன்று அவற்றை வைத்து தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, களவாண்டு விடக்கூடாது என சாமர்த்தியமாக சிந்தித்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி உணவுப் பொருளாக ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கிறான். ஆனால் இந்த வைர வியாபாரிக்கு நேர்ந்த சோகமாக அமைவது என்னவென்றால் உணவுப் பொருளாக வைத்த இடத்தில் எலி ஒன்று புகுந்து விடுகிறது. அந்த எலி தன்னுடைய கோரை பற்களை வைத்து அந்த பிஸ்கட்டை கொறித்து தின்க ஆரம்பிக்கிறது. அப்படி தின்கும் போது வைரக்கற்களையும் அதில் மறைத்து வைத்திருந்த உணவோடு சேர்த்து கொறித்து ஒன்றுபடுகிறது. இதை பார்த்த வைர வியாபாரி ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வைரம் வைத்திருந்த அறையை திறந்து பார்க்கும்போது எலி முழுமையாக அந்த பிஸ்கட் அனைத்தையும் தின்று விடுகிறது. வைரங்கள் அனைத்தையும் முழுங்கி விடுகிறது. இதை பார்த்த அந்த வைர வியாபாரி அதை சார்த்திவிட்டு எலி பிடிப்பவரை வைத்து இந்த எலியை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். எலி பிடிப்பவரை வர வைத்து அந்த எலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எலி அந்த அறையில் அங்கும் இங்கும் பல்வேறு இடங்கள்ல ஓடுகிறது. மேலிருந்து கீழ் குதிக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த அறையில் உள்ள பைப் லைன் வழியாக அங்கிருந்து தப்பித்து
பாதாள சாக்கடை உள்ள சுரங்கத்திற்குள் சென்று விடுகிறது. அங்கு சென்று பார்க்கும்போது பல எலிகள் இருக்கின்றன. அந்த எலிகளோடு எலிகளாக இந்த எலியும் கலந்து விடுகிறது. எலி பிடிக்கக்கூடிய நபரோ அதை எப்படி பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த வைர வியாபாரி, இவ்வளவுதான் போச்சு, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த எலி விழுங்கிவிட்டு இவ்வளவு எலிகளுடன் கலந்து விட்டதே, நூற்றுக்கணக்கான எலிகள் இருக்கிறது, இதில் எந்த எலி என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று புலம்புகிறார். அதற்கு அந்த வைர வியாபாரி புலம்பலை கேட்டு பிடிப்பவர் சொல்கிறார், சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல, இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது இந்த எலி கூட்டத்திலே ஒரு எலி மட்டும் அனைத்து எலிக்கும் மேலான எலி நான் தான். ஏனென்றால் பல வைரங்களை நான் விழுங்கிவிட்டேன். என்னுடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் தான் இப்போது உங்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கிறது என்ற தலைக்கணமும் ஆணவமும் கொண்டு இந்த எலிகளை விட தலை சிறந்தவன் என்று அந்த எலிகளை விட்டு ஒதுங்கி செல்கிறது. இதை பார்த்த அந்த எலி பிடிப்பவர் அந்த எலியை மட்டும் சரியாக பிடித்து இதில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுத்து அந்த வைர வியாபாரியிடம் கொடுக்கிறார். இதே போன்றுதான் நமக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு வந்தவுடன் இந்த எலிக்கு எப்படி தனக்களம் வந்ததோ அதே போன்று நாமும் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுகிறோம். ஆனால் அதே சமயம் இதுபோன்ற நிகழ்வு புதன் வக்ரகதியில் திரும்பும் போதும் ஏற்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னுடைய சுயாபத்தை மாற்றுவதன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது போன்றுதான் செயல்படக்கூடாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. அப்படி செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக புதன் சுபகிரகமாக இருந்தாலும் கூட பாவ கிரக சேர்க்கையால் அபசு கிரக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுப்பார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பல சிரமங்களும் இதயத்தில் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதன். இந்த தருணத்தில் இடங்களை விட அவர் சஞ்சார அமைப்பும் நீட்சிய கதியில் வக்ரம் பெறுவதும் தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக புதனை உறுதிப்படுத்துகிறார். இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெறக்கூடிய வேளையில் அவர் வலுவிழந்து அக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக பல்வேறு வகையான சிரமங்களையும் மந்தமான சூழ்நிலையும் கடன் சார்ந்த தொல்லைகள், பொருளாதார நெருக்கடிகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இருப்பினும் ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் புதன் சாதகமற்று இருக்கும் போது சிக்கலான சில சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அதீத சந்தோஷம், அதீத சிரிப்பு போன்றவை அதீத கவலையாகவும் அதீத அழுகையாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் உணர்ச்சி பூர்வமாக சில முடிவுகளை எடுப்பதால் இது போன்ற சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதிப்படுத்துகிறார். எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீதமாக தேவைப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரம் சார்ந்த பணிகளில் பதற்றத்துடன் பணிகளை மேற்கொள்வதால் சில எதிர்பாராத கொடுக்கல் வாங்கல் சிக்கல், மறைமுக தொல்லை மற்றும் அலைச்சலை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறையில் மிக வலுவான முன்னேற்றம் கிடைத்தாலும் கூட எதிர்பாராத வகையில சிரமமும் உடல் உழைப்பும் அலைச்சலும் அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியான பணிகள்ல உங்களுடைய ஓவர் கான்பிடன்ட், அதீத நம்பிக்கை என்பது சில நேரங்களில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை ஏமாற்றக்கூடிய வகையில் மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின்
ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் 6ல் இருப்பதால் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகப்பெரிய வாய்ப்புகளை கை நழுவி செல்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் தேவையற்ற வாக்குறுதிகளையும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சில சங்கடங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கலாம். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் முன்கோபத்தை அதீதமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்கார பெண்மணிகள். இல்லை என்றால் சின்ன சின்ன சண்டையையும் மன வருத்தத்தையும் குடும்பம் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எடுத்தோம் கவர்த்தோம் என்று எதையும் சிந்திக்காமல் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடாது. இதனால் அதிகமாக அலைச்சல் அதிகரிக்குமே தவிர விளைச்சலோ வருமானமோ உயர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். கல்வி சார்ந்த விஷயங்களில் மாணவர்களின் கவன சிதறலை உருவாக்கக்கூடிய வகையில் எண்ணற்ற விஷயங்கள் இந்த தருணத்தில் நிறைந்திருக்கிறது. எனவே கவனச்சிதறலை தவிர்த்து கல்வியில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கூடுதல் கவனம் மிக முக்கியமாக கல்வியில் தேவைப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பல சிக்கல்கள் இன்னல்கள் அகலுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு.